ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான தக்காளி சாதம் தாங்க. பார்க்கறதுக்கு பிரியாணி மாதிரியே இருக்குல்லங்க. தக்காளி சாதங்க அப்புறதுக்கு பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்குங்க. இது மேக்ஸிமம் 20 to 25 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாங்க. கூட நம்ம முட்டை ரைத்தாலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சு கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதுக்காக தான் நெய் ஆட் பண்ணுறோம். நெய் வேணான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சூடானதும் இந்த மாதிரி ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. 2 பட்டை, அன்னாச்சி பூ 2, ஜாதிபத்திரி, ஏலக்காய் 4, கிராம்பு 1, பிரிஞ்சி இலை 1. இதை அப்படியே அதில் போட்டுருவாங்க. இப்போ பாருங்கள், ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த தக்காளி சாதத்துக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகவே போடணுங்க. ஸோ வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ரைஸ் வேகும் போது சொதன்னு இருக்காதுங்க. இல்லைன்னா வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி சாதத்தையே சொதன்னு ஆக்கிடும். அதுக்காக தான் நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணுறோம். ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, வெங்காயம் ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு நான் 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் ஆட் பண்றேன். நீங்க இன்னும் கூட கொஞ்சம் அரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்ற குவான்டிட்டி எல்லாமே உங்களுக்கு 4 டம்ளர் அரிசிக்கு சொல்றேங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. நான் ஒரு 6 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுமே நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி சாஃப்ட் ஆகும் தக்காளி. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு கப்பு தயிருங்க. இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் தாங்க போடுறேன். 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேங்க. இது நல்ல கலர் கொடுக்கும், பட் உங்களுக்கு காரம் இருக்காது. தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகி ஒரு தொக்கு மாதிரி ஒரு பதத்துக்கு வரணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா வேகட்டுங்க. இப்போ நம்ம குக்கரோட மூடியை டைட் பண்ணாமல் சும்மா ஜஸ்ட் அப்படி மேலே வச்சு குக் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக வேகணும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி சாஃப்டாக வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ்வை லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நான் 4 டம்ளர் அரிசி ஊற வச்சு வச்சுருந்தேங்க. அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டம்ளருக்கு குக்கரில் வைக்கிறதுனால 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுங்க. ஊற்றி நம்ம ஒரு விசில் தான் வச்சு ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ 4 டம்ளர் அரிசிக்கு நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் இந்த அளவில் கரெக்டாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா சாதம் நல்லா உதிரியாக வருங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படியே பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க இந்த தக்காளி சாதத்தோட டேஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம ரைஸுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தான் போகணும். இப்போ ரைஸுக்கு தேவையானதை நம்ம ஆட் பண்ணியாச்சுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சிடலாங்க. இப்போ இந்த தண்ணி கொதிச்சதும் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வைக்கலாங்க. பாருங்க, கொதிக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க. இந்த மாதிரி ஒரு கிளறிட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு விசில் வச்சா போதுங்க. வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக உங்களுக்கு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அப்படியே சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்கும். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லிலாம் கூட ஆட் பண்ணல, பட் அவ்வளோ வாசமாக இருக்கும். பாருங்க, ஒரு விசில் வச்சு நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன். இப்போ கேஸ் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உதிரி உதிரியாக சாதம் ஒன்று கூட உடையாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சால் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன அதே குவான்டிட்டியில் நீங்கள் அது மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்படி கொஞ்ச நேரம் ஆற விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ஆகிடுங்க சாதம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.